அந்த சிபிஐ என்கொயரிலாம் முடிச்சு வெளியில் வரும்போது வாகனத்துல இருந்து அந்த ரூஃப் டாப் அதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாருக்கும் கையசைத்த காட்சிகள். சிலர் அதை வந்து ஒரு வெற்றியாக கருதினாங்க, சிலர் நிச்சயமாக பலருக்கு வந்து ஒரு மிக பெரும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்கையாக இருந்தது. சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்து அந்த ரூஃப் டாப்ல வந்து மேலே ஏறி நின்று கை காட்டினது வந்து ஒரு தப்பான விஷயமா சொல்ல முடியாது. 41 பேர் இறந்தது வந்து ஒரு பெரும் துயரம். அது அவருடைய நிகழ்ச்சி, அது அவரை பார்க்க வந்தவங்க, அவருடைய ரசிகர்கள் உயிரிழந்ததுங்கிறது வந்து ஒரு பெரும் துயரம். அவங்க வந்து திட்டமிட்டு தாமதம் பண்ணாங்களா, க்ரௌடை வந்து ஏன் ஹேண்டில் பண்ணலை, இங்கே முன்னாடியே அவங்களுடைய கேரவேனை வந்து முன்னாடியே வச்சுருங்கன்னு சொன்னபோது இல்லை அவங்க ஏன் அங்கே தான் போவேன்னு ஏன் சொன்னாங்க. இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து விசாரிக்க வேண்டியிருக்குது. அதுக்கான ப்ரூஃப் நான் சொல்ல படத்தை ரிலீஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். முதல் நான் வந்து ஐ வாண்ட் டு டீகோட் எவரி அதர் பாயிண்ட், ரைட். இந்த விஷயம் வந்து இல்லீகல்ங்க, இது நீங்கள் சட்டவிரோதங்க, நீங்கள் பண்ணது ஏதாவது சொல்லுங்கள், நாமளும் சேர்ந்து திரு விஜயை வந்து கோர்ட்டில் நிப்பாட்டும். விசாரணைக்கு பிறகு நான் பல முறை சொன்னது போல கரூர் துயர சம்பவத்தில் 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. திரு விஜய்க்கும் திரு சீமானுக்குமான அடிப்படை வித்தியாசம், இவர் உருவாக்க வரும்போது ஒரு சிந்திக்கிற கூட்டத்தை, அவர் உருவாக்க வரும்போது ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டத்தை. ஜனநாயகன் ஒன்று எடுக்கிறான் தெரியுமா, ஒரு படம் ஜனநாயகம், அது பேர் ஜனநாயகன் தான். பத்திரிகை அந்த படத்துக்கு அதுக்கான சூட்டாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஜனநாயகன் படத்துக்காக கரூரில் ஷூட்டிங் நடத்தப்பட்டதா அப்படின்னா நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணால் தெரிஞ்சிட போது. கரூரில் மட்டும்தான் ட்ரோன் ஷாட் வச்சுருந்தாங்க சொல்லக்கூடாது. முதல் நாளில் வந்து திருச்சி கூட்டத்தில் வச்சிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ஷூட்டிங் நடத்துனாங்களாங்கிற கேள்வி. ஜனநாயகன் படத்துக்காக பண்ணீங்களோ, தாவேக்கா கட்சிக்காக பண்ணீங்களோ, விஜய்ங்கிற தலைவருக்காக பண்ணீங்களோ, கேமரா வேர் தேர். விபத்து நெரிசல்ல ஏற்பட்டது தானே, அந்த நெரிசல் தானே தப்பா சரியான்னு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பேரை சொன்ன பிறகு தானே செருப்பு பறக்குது, செருப்பு பறந்த பாத்தீங்களா இல்லையா? 15 சினிமா நாளைக்கு நமக்கு பிரோஜனம். அந்த மாதிரி ஒரு கிரௌட் கிடைக்கிறது. கும்பமேளால 100 எடுத்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கிற காட்சி வந்து துரந்தர் படத்துல வருது. சென்சார் போர்டுடைய பைலா படி அவர்கள் வந்து ஒரு படத்துக்கான சென்சாரை நிறுத்தி வைக்க முடியாது. மோடியோட படத்துக்கே சென்சார் போர்டு வந்து தாமதப்படுத்தி இருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு வரணும். 2 முனை போட்டியே தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருந்திருக்கு, அப்புறம் காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் திமுக அதிமுக இருந்திருக்கு. இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முனை போட்டி. அண்ணன் சீமான் வந்து 4வதுல இருந்து அவர் ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பிரதானமாக ஒரு 3 முனை போட்டியாக இருக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நச நச நசலாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். நச 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 நசன் ஒரே பேச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு மட்டும் இந்த பாட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் எலிமெண்ட்டையும் உள்ள வந்து சேர்க்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினோ என்ன பேசுகிறாங்க, என்ன ஸ்கீம் சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஆனால் திரு விஜய் வந்து பார்த்தாலே போதும்னு நினைப்பாங்க. Elections 2026, Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி. எலெக்ஷன் 2026 பாண்டேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, எலெக்ஷன் 2026 நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு 4 முனை வாக்களிப்பு நடக்க போகுது இல்லைங்களா? 2026 தேர்தல் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1977க்கு பிறகு. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து 2 முனை போட்டியே தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு இருந்திருக்கு, அப்புறம் காங்கிரஸ் திமுக அப்படின்னு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு இருந்திருக்கு. இப்படி 2 முனை போட்டியே தான் இருந்திருக்கு. 3வது முனை போட்டிக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணி அதை தொட முடியாமல் 2 முனை போட்டியாகவே தான் தொடர்ந்துருக்கு. இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முனை போட்டி. அண்ணன் சீமான் வந்து 4வதுல இருந்து அவர் ஒரு கடுமையான போட்டியை கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு பிரதானமாக ஒரு 3 முனை போட்டியாக இருக்குது. இது தேர்தல் நாள் நெருங்க 2 முனை போட்டியாக தான் முடியும். திரும்ப இதுவுமே திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பெற்றிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த பொலிட்டிக்கலாக மட்டுமே இல்லாமல் உள்ள மசாலா தடவின மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கலாக சினிமாட்டிக்கலாக ஒரு திரு விஜய் அவர்களுடைய டைலாக்கு, சும்மா அந்த நச நச நசலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு மட்டும் இந்த பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக் எலிமெண்ட்டையும் உள்ளே வந்து சேர்க்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஸ்டாலினோ என்ன பேசுகிறாங்க, என்ன ஸ்கீம் சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க.
ஆனால் திரு விஜய் வந்து பார்த்தாலே போதும்னு நினைப்பாங்க, திரு சீமானை கேட்கும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து உண்டு கேட்டு உயிர்க்கக்கூடிய அத்தனையுமே இருக்குது, ஐம்புலனும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி வந்து கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு உணர்றதுக்குன்னு எல்லா விஷயங்களுக்குனால ஒரு ஸ்பைசியான எலெக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்பைசியான எலெக்ஷனில் எல்லா தலைவர்கள் மேலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் கடும் விமர்சனங்களும் வைக்கப்படுது. அதனால் இப்போ சமீபமாக நிகழ்ந்த நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமாக சிபிஐ என்கொயரிக்கு விஜய் அவர்கள் போன போது அந்த சிபிஐ என்கொயரிலாம் முடிச்சு வெளியில் வரும்போது வாகனத்திலேருந்து அந்த ரூஃப் டாப் அதை ஓப்பன் பண்ணிட்டு எல்லாருக்கும் கையசைத்த காட்சிகள், சிலர் அதை வந்து ஒரு வெற்றியாக கருதினாங்க, சிலர் நிச்சயமாக பலருக்கு வந்து ஒரு மிக பெரும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்கையாக இருந்தது. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டாக சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்து அந்த ரூஃப் டாப்பில் வந்து மேலே ஏறி நின்று கை காட்டினது வந்து ஒரு தப்பான விஷயமா சொல்ல முடியாது. ஏன்னா 41 பேர் இறந்தது வந்து ஒரு பெரும் துயரம். அது அவருடைய நிகழ்ச்சி, அது அவரை பார்க்க வந்தவங்க, அவருடைய ரசிகர்கள் உயிரிழந்ததுங்கிறது வந்து ஒரு பெரும் துயரம். அதுலேருந்து திரு விஜய் மீண்டு வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை தாண்டி அதில் ஒரு வெற்றியோ தோல்வியோ நான் பார்க்கல. ஏன்னா சிபிஐ விசாரணைங்கிறது ஒரு சாட்சியாக தான் அவர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் அவர்களுடைய கட்சி அண்டு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் விஜய் அவர்களுடைய தப்பு ஏதாவது இருக்குதாங்கிறத பார்க்கணும். அதில் தான் என்கொயரி நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து திட்டமிட்டு தாமதம் பண்ணாங்களா, க்ரௌடை வந்து ஏன் ஹேண்டில் பண்ணலை, இங்கே முன்னாடியே அவங்களுடைய கேரவேனை வந்து முன்னாடியே வச்சுருங்கன்னு சொன்னபோது இல்லை அவங்க ஏன் அங்கே தான் போவேன்னு ஏன் சொன்னாங்க, இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து விசாரிக்க வேண்டியிருக்குது. அதை தான் காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் விசாரித்தாங்க, ஏடிஜிபிட்ட விசாரித்தாங்க, எஸ்பிகிட்ட விசாரித்தாங்க, திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்கிட்ட விசாரித்தாங்க, இவர்கிட்ட விசாரிக்க. ஸோ வந்து விசாரணைக்கு பிறகு தெரியும். நான் பலமுறை சொன்னது போல் கரூர் துயர சம்பவத்தில் 2 பேருக்கு பொறுப்பு இருக்குது. ஒன்று தமிழக அரசுக்கு, 2வது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு. இந்த 2 பேருக்கு பொறுப்பு. இது வந்து ஒரு தார்மீக பொறுப்பு. இந்த 2 பேருமே அந்த நிகழ்ச்சியை நடத்தினது இவங்க, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது வந்து திமுக அப்படிங்கிறதுனால. அதை தாண்டி குற்றம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் சிபிஐ விசாரணை மூலமா தெரிய வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இளம் தலைமுறையினர் எல்லாருமே வந்து வாக்களிப்பதற்காக இப்போ முன்வந்த எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இளைஞர்கள் கிட்ட இருந்தது. இப்போ டிவிக்கு சார்ந்து பார்க்கும்பொழுது எல்லாருமே இளைஞர்களாக தான் பதில் கொடுக்குறாங்க, நாங்கள் வாக்களிக்க போகிறோம்னு சொல்லி தேர்தலுக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 2 விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்காக இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம், திரு சீமான் அவர்களுக்காக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம். விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடியவங்க. அதாவது எங்களுடைய தலைவர் அப்படின்னு நம்ம வரும்போது பேசணும்ல, ரஜினி ஃபேன், கமல் ஃபேன் அப்படின்னு, அந்த மாதிரி வந்து விஜய் ஃபேன், அஜித் ஃபேன் அப்படின்றதுல அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங். திரு சீமானுக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிவார்ந்த இளைஞர் கூட்டத்தை உருவாக்க பார்க்குறார். அதாவது வந்து கடினமான விஷயங்களை, காத்திரமான விஷயங்களை கொண்டு வரார். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்களை உருவாக்குவேன் அப்படின்றார். அப்போ 5 தலைநகரம் தேவையா, வேணுமா, செய்ய முடியுமான்னு ஒரு டிபேட் பாயிண்ட் அங்கே இருக்குது. திரு விஜய் ரொம்ப சிம்பிளாக லீட் பண்ணுறார். நான் வறுமையை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், இது மாதிரி. அப்போ எல்லாரும் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு புதிய காம்ப்ளிகேட்டான விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் சிம்பிளான விஷயத்தை லீட் பண்ண விரும்புகிறார். ஸோ திரு விஜய்க்கும் திரு சீமானுக்குமான அடிப்படை வித்தியாசம், இவர் உருவாக்க விரும்புவது ஒரு சிந்திக்கிற கூட்டத்தை, அவர் உருவாக்க விரும்புறது ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட்டத்தை. அவர் அதை நம்பி தான் ஆரம்பிக்கிறார். நமக்கு வந்து மக்கள்லாம் வந்து நம்மளோட விஜய்னா நம்புவாங்க. முதல்ல நல்ல பையங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம வீட்டு பையங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை முதலீடு பண்ணி சரி நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு பாய், ஹவுஸ் ஹோல்டு நேம் அதை மாதிரி வச்சு கொண்டு நினைக்கிறாரு. இவர் வந்து பேசி 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 கரைக்க விரும்புகிறார். கொஞ்சம் இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, தமிழ் தேசியம்ங்கிறது என்ன தேவை இருக்கு பாரு, இந்திய தேசியம் தாண்டி தமிழ் தேசியம் பற்றி யோசி அப்படின்னு இவர் மண்டையில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறார். இது கொஞ்சம் கடினமான விஷயம். அவ்வளோ பெருசாக வந்து எடுபடுன்னு சொல்ல முடியாது. பட் எமோஷன் வந்து எப்பயுமே டைரெக்டாக கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து அறிவார்ந்து இயங்குறதுக்கும் எமோஷனாக கனெக்ட். நீங்கள் கலைஞர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசுவார், ரொம்ப இலக்கியமாக பேசுவார். எம்ஜிஆர் வந்து எமோஷனலாக இருப்பார், நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்பார். அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஹார்ட்டை டச் பண்ணவர், கலைஞர் வந்து பிரெயினை டச் பண்ணவர். ஹார்ட் வந்து எப்பயுமே டக்குன்னு அடுத்தவங்களுக்காக துடிக்கும், பிரெயின் எப்பயுமே தனக்காக யோசிக்கும். இவ்வளோதான். ஓகே, இப்போ கடந்த 3 மாதங்களாக விஜய் அவர்களுடைய அந்த வரவேற்பு இருக்கு இல்லைங்களா, முன்னாடி இருந்த அந்த வரவேற்பு வந்து கொஞ்சம் மாறி இருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு ஊடக செய்தி நிறைய இருந்தது. அதாவது இந்த கூட்ட நெரிசலில் நடந்தது வந்து ஒரு படத்திற்கான ஷூட்டிங், ஜனநாயகத்துக்கான ஒரு ஷூட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி செய்திகள் வரும்போது ஊர்ஜிதப்படுத்தப்படுறது 2ஆம் பட்சம், இன்னும் அது நடந்துட்டு இருக்கு. இந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு ஜேர்னலிஸ்டுக்காக உங்களுக்காக முதல் தோன்றி எனக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான் தெரியுது. படத்துக்காக கூடின கூட்டம் அது அப்படின்னா, ஒன்று, இஃப் ஐ எம் நாட் ராங், விஜயகாந்த் சாருடைய தர்மபுரி படத்தில் சேலத்தில் வந்து ஷூட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டையும் கூட்டு வந்திருந்தாங்க, ரசிகர்களையும் கூட்டு வந்திருந்தாங்க,
நிறைய பேரை கூட்டு வச்சு அவங்களோட ஆர்கனைஸ் பண்ண சேலத்தில் வந்து அவர் வந்து பப்ளிக்ல நடு ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். முன்னாடி நடந்து போவார், பின்னாடி ஆயிரக்கணக்கான இருப்பாங்க. அது தர்மபுரி படம் நினைக்கிறேன், இப்போ நாட்டுறாங்க. ஸோ அதில் வந்து ரசிகர்களை வச்சு கூட்டினதான். ஸோ இது முன்னாடி ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது, ஜனநாயகன் படத்துக்காக கரூரில் ஷூட்டிங் நடத்தப்பட்டதா அப்படின்னா நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணால் தெரிஞ்சிட போது. இவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். நம்ம வந்து பண்ணலைன்னு நான் சொல்லலை, பண்ணியிருப்பாருன்னு நான் நம்பலை. எனக்கு அது பிரச்சனை இல்லை. பண்ணாங்களா இல்லையா உங்களுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணா தெரிஞ்சிரும்ல. படம் ரிலீஸ் ஆகுமா? அதான் அடுத்து வந்துடுறேன். இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்றவங்க படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லதா போயிடும் நினைக்கிறேன். நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சிரும்ல. இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்காக கரூர்ல ஷூட்டிங் நடத்தப்பட்டது, இது அம்பலம் ஆயிடுச்சு, எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணா அந்த படத்தை யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிட போது. சரி, யூஸ் பண்ணல, அப்புறமா பயந்து கட் பண்ணிட்டாங்க, அந்த ஃப்ரேம் இருக்கா, ஷார்ட் இருக்கா, நீட் இருக்கான்னு தெரிஞ்சிட போது. அப்ப ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கான்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப இது எல்லாமே லீட்ஸ் டு ஜனநாயகன் படம். படத்தை ரிலீஸ் பண்ணிருங்க, ஆல் ப்ராப்ளம் சால்வ், நமக்கு தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹீரோவோ போய் சொல்ல முடியாதுல்ல. ஸோ நீங்க பாக்குறீங்க 4 கேமரா இருந்தது அப்படின்னு பாக்குறோம். இந்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய கேமரா இருந்தது, அது சினிமா கேமரான்றாங்க. நாம வந்து ஒரு சோசியல் மீடியா சேனல் நடத்திட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட எவ்வளவு பெரிய பெரிய கேமராலாம் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு 10 கேமரா இங்க ரோல் ஆகிட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது. அப்போ ஒரு சோசியல் மீடியா சேனல் இவ்வளவு பண்ண முடியும் போது திரு விஜய் வந்து பாக்குறாரு. அவங்க உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுடைய இது மட்டுமல்ல, எல்லா கட்சிக்குமே பண்ண மாட்டாங்கன்னா அவங்களே இப்போ வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணி லிங்க் எல்லாருமே கொடுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஒரே வீடியோ ஒரே இடத்துல. என்ன காரணம்னா அந்தந்த கட்சிக்காரங்களே பண்ணிடுறாங்க. அது நாம் தமிழ்ல இருந்து, விஜய்ல இருந்து, ஏடிஎம்கேல இருந்து, டிஎம்கேல இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ இவங்க மல்டி கேம் வச்சிருக்காங்க, ட்ரோன் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க. க்ரௌட் ப்ராப்ளம் தான். நீங்க கரூர்ல மட்டும் தான் ட்ரோன் ஷாட் வச்சிருந்தாங்க சொல்லக்கூடாது. முதல் நாள்ல வந்து திருச்சி கூட்டத்துல இருந்து வச்சிருக்காங்க. திருச்சியில, நாகப்பட்டினத்துல, திருவாரூர்ல, அன்னைக்கே காலையில் நடந்த நாமக்கல்ல, இது எல்லாமே தான் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 நினைக்கிறேன், நாட் ராங். அன்னைக்கு காலையில நாமக்கல் நடந்த கூட ட்ரோன் ஷாட் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படி மல்டி கேம் வச்சு பண்றதுங்கிறது எல்லா கட்சியும் பண்றது, இவங்க மட்டுமே பண்ணல. அவங்களுக்கு வந்து க்ரௌடை காட்ட விரும்புறாங்க. அப்ப இது திரைப்படத்துக்காக கூட்டப்பட்ட கூட்டமா, ரசிகர்கள் கூட்டங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து குழப்பமே இல்லை. விஜயை பார்க்க வந்த கூட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, ஷூட்டிங் நடத்தினாங்களாங்கிற கேள்வி. அங்க சினிமாக்காக ஷூட்டிங் நடத்ததை விட்டுருங்க, 20 கேமரா ஷூட்டிங் தானே பண்ணிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க சினிமாக்கா ரெண்டு பார்த்தா பிரிச்சுட்டு வரேன் நான். சினிமாக்காக ஷூட்டிங் நடந்துச்சா இல்லையாங்கிற விட்டுருங்க. அங்க ஏற்கனவே ஷூட்டிங் தான் நடந்துருந்துச்சு. 20 கேமரா வச்சிருந்தாங்களா, அது என்ன பண்ணாங்க? அப்ப நீங்க வந்து ஜனநாயகன் படத்துக்காக பண்ணீங்களோ, தாவேக்கா கட்சிக்காக பண்ணீங்களோ, விஜய்ங்கிற தலைவருக்காக பண்ணீங்களோ, கேமரா வேர் தேர். 20 கேமரா இருந்துச்சு. 20 கேமரா அங்கங்க மேலே ஏறி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வண்டி மேலே ஏறி நிற்பாங்க, ஓடுற வண்டி எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த கேரவன் மேலே இருந்தாங்க, அங்கங்க பில்டிங் மேலே இருந்தாங்க. இது எல்லாமே க்ரௌடுக்காக எடுத்தது தானே. ஸோ ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஜனநாயகன் ஷூட்டிங் கரூர்ல வந்து நடந்துச்சுன்னா, அன்னைக்கு காலையில நாமக்கல்ல ஷூட்டிங் நடந்துச்சு. முதலியா பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச திருச்சியில் நடந்துச்சு. நான் எல்லா இடத்துலயுமே ட்ரோன் ஷாட். நீங்க வந்து விஜய் அவர்கள் பேசுறாரு, சுத்தி உள்ள க்ரௌடுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? 20 கேமரா தான் தெரிஞ்சது. அவர்களுடைய கேமராவே 10-20 இருக்குது. இதுக்கப்புறம் நம்முடைய கேமரா போய் நிக்குது, எல்லா மீடியாவோட கேமரா. அப்ப ஓடிதான் இருந்துச்சு. சரி, பெரிய பெரிய கேமரா வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய கேமரா விஜய் வச்சிருக்க மாட்டாரா? அவருடைய கட்சி வச்சிருக்க மாட்டாங்க. நக்கீரன் கோபால் அவர்கள் அதை தான் முன் வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு 60 ட்ரோன் போகுது, இந்த மாதிரி கேமராக்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி தான் இந்த விளக்கத்தையே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன், கரூர்ல மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு, காலையிலேயே நாமக்கல்ல இருந்துச்சுன்னு சொல்றேன். முதல் நாள் பிரச்சாரம் ஆரம்பிச்ச திருச்சியில இருந்துச்சுன்னு சொல்றேன். நீங்க எடுத்து பாருங்க ஃபுட்டேஜ். நீங்க கரூர் எல்லா இடத்துலயும் அந்த கேமராக்கள் இருந்திருக்கு. ஆமான்ற அவர்களே 15-20 கேமரா வச்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாங்க. போதா குறைக்கு நாம வேற கேமரா அனுப்புறோம், ஒவ்வொரு மீடியா கேமரா அனுப்புறோம். அப்ப 30 கேமரா 40 கேமரா இருந்தது உண்மைதானே? யார் பாருங்க, நீங்க வந்து கிரௌடு விஜய் படத்துல வந்து அந்த பார்க்க இவ்வளவு கிரௌடு வந்துச்சுங்கிறது எப்படி தெரியும்? அவங்க ஏர்போர்ட்ல இறங்குறது லைவ் போயிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல இறங்கி கார்ல ஏறி கார்ல போயிட்டு இருக்காரு, லைவ் வந்து தான் இருக்கு. அப்ப மல்டி கேமரா உங்களுக்கு தெரியும், நீங்க மீடியால இருக்கிறீங்க, நம்ம பார்த்துருக்கோம். எப்படி நான் ஸ்டாப்பா ஒரு 15 கேமரா இருந்தா தான் நான் ஸ்டாப்பா கொடுக்க முடியும். இந்த கேமரால ஒன்னு கட் ஆகும், அடுத்த கேமரா மிக்சிங்க போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் எல்லா கூட்டம் போச்சு. நீங்க கரூர்னு சொல்றீங்க, சம்பவம் நடந்தது உண்மை, மாற்றுகிறதுல. அதற்கு காலையில பேசுங்கன்ற நாமக்கல்ல, அதற்கு முன்னாடி பேசுங்கன்ற, அதற்கு முன்னாடி டே 1 இருந்து they were traveling with cameras only. கேமரா வச்சுட்டு தான் போனாங்க, கேமரா வச்சு தான் பண்ணாங்க. அடுத்த கேள்வி, ஸோ கேமரா இருந்தது உண்மை, டே 1ல இருந்து இருக்குங்கிற ரெண்டாவது. மூணாவது, ஜனநாயகன் படத்துக்காக பண்ணாங்களா? ரொம்ப எளிமையா, டைரக்டர் வினோத் எங்க இருந்தாலும் தெரிஞ்சா பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இல்ல வேற அசிஸ்டன்ஸ் யார்? அவர் வினோத் கூட போகாம வந்துக்கலாம். இப்ப நான் தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப நம்ம வந்து பார்க்கணும், அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ஸ் எங்கன்னா பாத்துங்க, கேமரா வச்சு நீங்க எடுத்துங்க, பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வேண்டாங்க, நான் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுலயும் தெரிஞ்சிரும்ல. படம் அதாவது ஜனநாயகன் படத்துக்காக ஷூட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஜனநாயகன் படத்துல அது இருக்கா இல்லையான்னு பாத்துருங்க. அந்த கிரௌட நீங்க அங்கே பாத்துடலாம்ல. ஏப்பா இது கரூர் கிரௌட் தான் சொல்லி உங்களுக்கு ஃப்ரேம் தெரியும்ல. உங்களுக்கு நம்ம இப்ப ரவுண்ட் பண்ணி போறோம்ல, இங்க பாருங்க இது இருக்கு, இங்க பாருங்க இது இருக்கு, கேமரா. நீங்க படத்தை வெளியிட்டா தெரிஞ்சிட போது இந்த ஃப்ரேம் அங்க எடுத்தது, அங்க கரூர் எடுத்தது தெரிஞ்சா கேட்போம் நம்ம என்னன்னு.
படம் வெளியீடுக்கான தடை இருக்கு. அந்த தடையை பத்தி பேசும்போதெல்லாம் ஜனநாயகன் வெளிவராததற்கு காரணம்ன்றது பாஜக மேல ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. சோஷியல் மீடியாலும் நிறைய பேர் ட்வீட்ஸ் போடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டு நான் இங்க வந்துடுறேன். பாஜக பண்ணுதாங்கிறதுக்கு முன்னாடி வந்துடுறேன். ஜனநாயகன் படத்துக்காக அந்த ஷூட்டிங் பண்ணியிருந்தா அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். மக்களை வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இதற்காக அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காக நிக்க வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொல்ல வரேன். ஓகே, இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. தர்மபுரி படத்துல நீங்க பாத்துக்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டம் இதே மாதிரி காலையில இருந்து எல்லா ஊர்லயும் வெயிட் பண்ணி இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க நாகப்பட்டினத்துல புஷியானந்த் காலையில போய் பாப்பாரு, சாயந்தரம் புறாம காலையில போய் பாப்பாரு. காலையிலேயே 1000 பேர் நின்று இருக்காங்க. அந்த ஜங்ஷன்ல ரவுண்டான ஜங்ஷன்ல காலையில நின்று இருக்காங்க. எல்லா ஊர்லயும் நின்று இருந்தாங்க. இங்க மட்டும் தான் நின்று இருந்தாங்க. விஜய் வந்ததுல ஒரு தாமதம் இருக்குது, வித்தவுட் எனி டவுட். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு 7 மணி நேரம் தேவையில்லை, வித்தவுட் எனி டவுட். ஆனா ஷூட்டிங் பண்ணாங்கிறது துப்பாக்கி ஷூட்டிங் மாதிரி, தூத்துக்குடியில துப்பாக்கி ஷூட்டிங் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியலையே. சினிமா ஷூட்டிங், சினிமாக்காரர் சினிமா ஷூட்டிங் தானே பண்ணுவாரு, எப்படி பண்ணாம இருப்பாரு? அதற்கான அனுமதி இல்லையாங்கிறது முதல் கேள்வி. அதுக்கான ப்ரூஃப் நான் சொல்ல படத்தை ரிலீஸ் பண்ணா தெரிஞ்சிடும். முதல் நான் வந்து ஐ வாண்ட் டு டீகோட் எவரி அதர் பாயிண்ட், ரைட்? நீங்க கேட்டீங்கனால சொல்றேன். நீங்க படம் ஷூட் பண்ணிட்டாரு, என்ன குற்றம்ன்ற அதுல வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு? விபத்து தானே பின்னாடி நடந்துச்சு. இந்த விபத்துக்கு காரணம் யாருன்னு தானே நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? விபத்து நெரிசல்ல ஏற்பட்டது தானே. அந்த நெரிசல் தானே தப்பா சரியான்னு பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பேரை சொன்ன பிறகு தானே செருப்பு பறக்குது. செருப்பு பறந்த பாத்தீங்களா இல்லையா? எப்படி நடந்துச்சு? எப்படி அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு? எப்படி ஒரு கட்சி கடி போட்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு? எப்படி உடனே வந்துச்சு? இது 100 கேள்வி இல்லை. இவர் தாமதமா வந்ததை பத்தி கேள்வி இருக்குது. இவர் ட்வீட் ஏன் கட்சியில இருந்து போட்டாங்க கேள்வி இருக்குது. இவர் காவல்துறை வந்து இங்க நின்றுங்கன்னு சொன்ன பிறகு இல்ல நான் அங்கதான் போய் நிப்பேன் ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் மறுக்கிற கேள்வி. இந்த கேள்வி பதில் சொல்லி ஆகணும். ஆனால் சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டாங்க, சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டாங்க, சினிமா ஷூட்டிங் எல்லாம் நம்ம ஷூட்டிங் பண்றோம், நீங்க ஷூட்டிங் எல்லாமே ஷூட்டிங் பண்றாங்கல்ல. அந்த ஷூட்டிங் பண்றது குத்தம் வந்து நாளைக்கு எப்படி ஒரு படம் எடுக்க முடியும்? இது எனக்கு இந்த கிரௌடை கூப்பிடுறதுக்கு அந்தந்த ஊர்ல ஆட்கள் சொன்னாங்க. என்னுடைய நண்பர் இருக்காரு, முத்தையா இருக்கிறாரு, அவர் வந்து சினிமா ஷூட் பண்றாரு, எங்க ஊர்ல தான் சுத்தி பண்ணுவாரு. ஆர்டிஸ்டுக்கு பூரா போக மாட்டேன், எங்க ஊர் ஆட்களை வர சொல்லிடுவாரு. அப்பதான் வாமா அப்படின்னா பாட்டியம்மா பூரா வந்துருவாங்க நிற்பாங்க. இது நடந்தா இருந்திருக்கு. அப்ப இது வந்து திட்டமிட்டு அவர் பண்ணாரு. 41 பேர் கொல்றதுக்காக அவர் பண்ணாரா? இல்ல. அப்ப நம்ம வந்து ஒரு கிரௌடுக்கு வந்து நான் சொல்றது ஷூட்டிங் பண்ணாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதை நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க தெரிஞ்சுன்னு சொல்றேன். ஆனா இந்த விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு பாக்குறோம். நம்ம கும்பமேளால விபத்து நடக்குது, சரிங்களா? அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு பாக்கணும். அது அலட்சியம் காரணமா இருந்ததா, திட்டமிட்டு பண்ணாங்களா பாக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம் பாக்குறேன். அந்த திட்டமிட்டு தான் நடந்திருக்கா, அந்த கேள்வி பதில் தரணும்ல. அப்ப திரு விஜய் அவர்களை நீங்க குற்றம் சாட்டுங்க. எனக்கு நான் விஜய்க்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டே வரேன் டே ஒன்ல இருந்து. அவருக்கு வந்து அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற போது அவருக்கு பொறுப்பு இருக்குது, மறுக்கல. தமிழக அரசுக்கு பொறுப்பு இருக்கு, ஏன்னா காவல்துறை அவன் கையில் இருக்குது. ஆனா இதுல குற்றம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். நாமளே இப்படி முன்மொழிவு சொல்ல முடியும்? ஷூட்டிங் நடத்தினாங்கிறது ப்ரூவ் பண்ணுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, தெரிஞ்சிட போது. அப்படி ஷூட்டிங் ஏற்கனவே 100 பேர் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா இல்லையா பாரு. நான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக இப்படி ஷூட்டிங் இப்படி தான் பண்ண எப்படி சொல்ல முடியும்? மதுரை சித்திரை திருவிழா நடக்கும்போது 15 பிலிம் எடுப்பாங்க ஷூட். 15 சினிமா நாளைக்கு நமக்கு பிரோஜனம். அந்த மாதிரி ஒரு கிரௌட் கிடைக்கிறது. கும்பமேளால 100 எடுத்திருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கிற காட்சி வந்து துரந்தர் படத்துல வருது. அப்ப இந்த ஷூட்டிங் எல்லாம் ஓடிக்கிட்டே தானே இருக்கும். என்னைக்கு ஒரு நாள் தேவைப்படும் சொல்லிட்டு அதுல நீங்க கிரைம் என்ன மேட்டான்னு பார்க்கணும்ல. இந்த விஷயம் வந்து இல்லீகல்ங்க. இது நீங்க சட்டவிரோதங்க. நீங்க பண்ணணும் ஏதாவது சொல்லுங்க. நாமளும் சேர்ந்து திரு விஜய் வந்து கோர்ட்ல நிப்பாட்டுவோம். என்ன தப்பு இருக்கு? கட்டாயம் நிப்பாட்டுவோம். தப்பு என்னன்னு சொல்லுங்க. சோ படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். படம் ரிலீஸ் ஆகல, சென்சார்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா நான் கேள்விப்பட்ட பிரச்சனை, மும்பைல படம் பார்க்கப்பட்டது. ரிவ்யூ கமிட்டி சொல்லக்கூடிய ஆர்சி வந்து அதை பார்த்தாங்க. அதுல வந்து ஒரு விசாரணை நடந்துச்சு. ஏற்பட்ட பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் போய் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் எங்க வருது அப்படின்னா, திரு விஜய் இந்த படத்தை வந்து வெறும் படமா இல்லாம முழுக்க தேர்தலை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தை அவருடைய லாஸ்ட் படம் சொல்லியிருக்காரு. ஸோ பொலிட்டிக்கலா மைலேஜ் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த படத்துல விசில் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்குது, யானை சின்னம் இருக்குது, கட்சி கொடி இருக்குது. இது மாதிரிலாம் ஃபுல்லா பொலிட்டிக்கலா இருக்கும்போது அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய என்ஓசி வேணுங்க. எங்களுக்கு நாங்க படத்தை பார்த்து நாங்க கட்டு கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும், அதை நாங்க அப்புறம் கொடுத்துருவோம். முன்னாடி எலெக்ஷன் கமிஷன்ல ஏப்ரல் 23க்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணலாமா நீங்க கேட்டுக்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டது ப்ரொடியூசர் வந்து இல்ல நான் எழுதி வேணா தரேன், நான் அப்புறமா பண்ணேன். இல்லங்க நாங்க வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அறிந்த வகையில் அந்த சென்சார் போர்டுடைய பைலா படி அவர்கள் வந்து ஒரு படத்துக்கான சென்சாரை நிறுத்தி வைக்க முடியாது. ஓகே, they cannot stop. அவங்க பார்க்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கலாம்? யூ கொடுக்கலாம், யூஏ கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம். இல்லைன்னா ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பலாம். இல்லைன்னா வந்து நாங்கள் இவ்வளோ கட்டு கொடுக்கலாம். அந்த 50 கட்டு கொடுக்குறேன், அந்த கட்டு நீங்கள் ஏற்றுக்கங்க, ஏற்றுக்காம போங்க. ஏற்றுக்காம போனால் கோர்ட்டுக்கு போங்க. நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கான ரைட்ஸ் இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கங்க, நாங்கள் படம் பார்த்துறோம், நாங்கள் படம் பார்க்கல. அப்ரோப்ரியேட் டைம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க. அதில் வந்து அங்கே தான் அந்த கிரே ஏரியா இருக்குது. அப்ரோப்ரியேட் டைம்னா என்னங்க, எப்பங்க இந்த படத்தை பார்ப்பீங்க? ஸோ 2வது முறையும் படத்தை பார்த்துட்டாங்க. சென்னையில் ஒரு வந்து ஈசி பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டி ஆர்சி மும்பையில் பார்த்துட்டாங்க.
இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனில் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக பிரச்சாரம் வரும். அப்போ நான் வந்து சென்சார் போர்டு நண்பர்கள்ட்ட வந்து சண்டை போட்டேன். என்னங்க இது வந்து ஓவராக இருக்கேன்னு சொல்லி பிஜேபிக்காரங்க மற்றவங்களும் சண்டை போட்டு இது என்னங்க ஓவராக பண்ணுறீங்க, இந்த படத்தை டார்கெட் பண்ணீங்கன்னு சொல்லும்போது, சார் 2024 போது நரேந்திர மோடி படத்தையே நாங்கள் தடை பண்ணியிருக்கோம். மோடிங்கிற படம் வந்துச்சு, எலெக்ஷனை ஒட்டி வரும்போது இந்த மோடி படம் வர முடியாது, அப்பயே நாங்கள் வந்து தாமதப்படுத்திருக்கோம் சொன்னாங்க. ஸோ மோடியோட படத்துக்கே சென்சார் போர்டு வந்து தாமதப்படுத்தியிருக்கு, எலெக்ஷனுக்கு பிறகு வரணும். அதை மாதிரி தான் பண்ணி இது எங்களுடைய டியூட்டி சார். வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ எலெக்ஷன் இப்போ அவையிலாக இருக்கும்போது அவர் வந்து வெறும் நடிகராக மட்டுமில்ல கட்சி தலைவராக இருக்கார். அந்த படத்துலையும் வெறும் நடிகராக கட்சி தலைவராக இருக்கார். படத்துலையுமே நிறைய ப்ரொமோஷன்ஸ் உள்ள இருக்கு. அப்போ இன்பில்ட்டா அந்த படத்தில் அந்த கட்சியோடைய ப்ரொமோஷன் இருக்கும்போது அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிராக இருக்குது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் என்ஓசி வாங்கிட்டோம்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இங்கே தான் நிற்குது. Elections 2026 Pandey's point of view, title sponsor, the Chennai Silks. Let the celebrations begin. CALS for your solar solutions, CALS Renewable Energy India Private Limited, Attica Gold Company, Attica, India's #1 trusted gold buyers. We release pledge gold, instant cash payment. Presta Women's Wear, Anaithilum Besta. Presta Innerwear, Leggings and Nighties. Supported by Arabian Garden, a seafood restaurant. Velamal Nexus. Powered by Darling. Darling AC Tiruvizha. இந்தியாவிலேயே குறைந்த மாத தவணையில் ஏசி. அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபுட் பார்ட்னர் அறுசுவை அரசு. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் வாக் பக்ரி, பெஸ்ட் குவாலிட்டி டீஸ் since 1892. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் ஹல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி.